உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் ஒரு 2 மாதமாக எல்லா தேவையான பண தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பாப கிரகம் திட்ட போயிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டார். ஒரு இருள் சூழ்ந்தார் போல. காரணம் என்னென்னா, சனி அப்படிங்கிற கிரகம் முழுமையான இருட்டு, டார்க் ரூம். அதே போல தான் ராகு, அதுவும் இருள் சூழ்ந்த கிரகம். அங்கே வெளிச்சமே கிடையாது, விஷம். உலகம் பூரா விஷம் பரவிடுச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? டார்க்காக இருக்கும். அப்போ சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான 2 பாபத்துவமான கிரகத்திட்ட சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகமும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் மாட்டிக்கிச்சு இல்லையா சாமி? செவ்வாய் கடகத்தில் தானே இருந்தார், நீச்சமாகி அல்லவா இருந்தார், நீச்சத்தை தான் பாம்புக்கிட்ட மாட்டிக்கிச்சுன்னு சொல்கிறீங்களான்னா ஆமாம். செவ்வாய் திரிகோணத்தில் இருந்தார். அப்போ சனி ராகுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய். அப்போ திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 1ஆம் இடத்தில் இருப்பதற்கு சமம். அப்போ பாருங்கள், செவ்வாயும் சுக்கிரன். செவ்வாய் வெளிச்சமான கிரகம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். செவ்வாய் பிரகாசமான கிரகம். அதே போல் சுக்கிரனும் சந்திரனுக்கு சமமான வெளிச்சமான கிரகம். அப்போ இந்த ஒளி கிரகங்கள் 2ம் பாபத்துவமான சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷத்தன்மையோடு மாறிவிட்டன. இதனால் உலகத்தில் நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்த்துட்டோம், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். அரசியல் கழகங்கள்லேருந்து, பணத்தட்டுப்பாடுகளிலிருந்து, வம்பு வழக்குகளிலிருந்து, பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே கூட ஒரு அவப்பெயர் ஏற்படுவது அல்லது பண சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, ரைடு சம்மந்தப்பட்டது, அப்புறம் பேரம் பேசுகிறது, மிரட்டி அதிகாரம் பண்ணி பொருள் பறிக்கிறது, எனக்கு இவ்வளோ கூட, எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு செட்டில்மெண்ட்டு பேசுகிறது. இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இப்பொழுது செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி அன்னைக்கு நீச்சகதியிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு இயல்பு நிலைக்கு செவ்வாய் பகவான் திரும்புகிறார். ஏன்னா கால புருஷனுக்கு 1ஆம் அதிபதி அவர் தான் ஃபஸ்ட்டு கிரகம். அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக, அவர் ஒரு அதிகாரமாக மிக்கவர், செயல் தலைவர். அவர் போயிட்டு முடக்கி இருக்கலாமா? அப்போது அந்த செவ்வாய் பகவான் நீச்சகதியிலிருந்து நல்ல நார்மல் பொசிஷனுக்கு வரப்போகிறார். அதே போல் சுக்கிர பகவான் மீனராசியிலிருந்து மேஷத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த 2 கிரகமும் மூவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? செவ்வாய் சுக்கிரனுக்கு திரும்பவும் தொடர்பு ஏற்படும். அதே தான் 1-5-9 தொடர்பு. அப்போ அடுத்த 60 நாட்கள் நம்ம இப்படி கூட நம்ம அதை பேசுவோம். அடுத்த 60 நாட்கள் செவ்வாயும் சுக்கிரனும் 1-5-9 திரிகோண தொடர்பில் சிம்மத்தில் செவ்வாயும் மேஷத்தில் சுக்கிரனும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிம்ம செவ்வாய் பகை வீடு, சூரியனுடைய வீடு, செவ்வாய் பகை வீடு. ஆனாலுமே கூட அதிகாரம் மிக்க, ஏற்கனவே ரொம்ப ஒரு அதிகாரமாக கர்வமாக திமிராக இருக்கக்கூடிய ஒரு செவ்வாய், அதுவும் சூரியன் வீட்டுக்கு போகும்போது இன்னும் கூட அவருக்கு பவர் கிடைச்சிடும். இன்னும் கூட அவருக்கு நல்ல உயர்ந்த குணங்கள் ஏற்பட்டுடும். அப்போது அடுத்த 60 நாட்கள் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சிறப்பான நிலையில் இருக்க போகிறதால கூடுதல் அதிகாரம் யாருக்கு? அரசியல் தலைவர்களுக்கா அல்லது அரசு அதிகாரிகளுக்கா? இல்லை, சாமானிய மக்களுக்கு கூட. ஒரு சாதாரண ஏழை விவசாயி முதல் இஸ்ரோ சயின்டிஸ்ட் வரை அனைவருக்கும் அதிகார பகிர்வு, நல்ல உயர்ந்த அதிகாரம், பணவரவு, தனவரவு, அதே போல் நிலையான உத்தியோகம், நிலையான வருமானம்.
ஸ்டேபிளாக இதுவரையும் ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு நிலையான உத்தியோகம், நிலையான வருமானம், அதே போல் குறிப்பாக அரசியல், ஆன்மீகம், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பேங்க் செக்டராக இருக்கலாம், ஆர்பிஐலாம் ஒரு நல்ல ஸ்கீமை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தோம் நம்ம அந்த நகைக்கு ஜொல்லோனுக்கெலாம் ஒரு பெரிய சிக்கலில் போய் அவங்க மாட்டிக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை ரிவைஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போது ஆர்பிஐக்கு நல்ல பேர் கிடைக்கும். அப்போ ஃபினான்ஸ் செக்டர்ஸ், பேங்க் செக்டர்ஸில் இருக்கக்கூடியவர்கள், அது பணங்காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள், மறைமுகமாக பல ஆயிரம் கோடி டிரான்சாக்ஷன் செஞ்சு அதை ஒரு நம்பிக்கையான இடத்துல கொடுத்து அதில் மூலிமா தொழில் செய்யறதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், மெயினாக மணியை வந்து ஒரு சேஃப் ஜோனில் வச்சுக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள், வருமானம், தொழில் அமைப்பு, சுக்கிரனுடைய காரகத்துவம், பணம், காசு பணம் சிறப்பானதாக இருக்கும். காசு பணம் தேடி வரும். அதே போல் செவ்வாயுடைய காரகத்துவம் அதிகாரம் மற்றும் கனிம வளம், இபி செக்டர்ஸு மற்றும் பவர் எனர்ஜி, அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த செக்டர்ஸு, பூமி காரகத்துவம், பில்டர்ஸு, ரியல் எஸ்டேட்ஸு, விவசாயம், அப்போ குடும்பம் போன்ற இந்த செக்ஷன்ஸ். அப்போ இந்த செவ்வாயும் சுக்கிரனும் நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதனால தான் இப்போ நம்ம இந்த ஜூன் மாத ராசி பலன் கூட நம்ம போடலை, அது காமனாக இருக்க போகுது. இதில் ஏதாவது ஒரு நமக்கு நன்மை நடக்குமா, நம்ம அர்ஜென்ட்டுக்கு ஒரு வேலை ஆகுமா, நம்ம அவசரத்துக்கு ஏதேனும் ஒன்று கை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், இந்த செவ்வாய் சுக்கிரன் மாற்றத்தால் ஒரு சில காரியங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. குறிப்பாக பில்டர்ஸு, அதே போல் குவாரிகள், கிருஷர்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கனிம வளம் சார்ந்தவர்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸு, அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள், ட்ரஸ்ட்டு, மணி லாண்ட்ரி, இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே நன்மை நடக்க போகுது. அப்போ வாருங்கள் நண்பர்களே, இந்த செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் நல்ல முன்னேற்றமாக உங்களுக்கு அமையப்போகுது. உங்கள் ராசிக்கு இது பொருந்துமா? உங்கள் ராசிக்கு இது என்ன செய்ய போகுது? எப்படி ஆக்டிவேட் ஆகும்? இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். இந்த செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் என்பது விருச்சிக ராசிக்கு ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, ஒன்று, செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதர், 1 மற்றும் 6ஆம் அதிபதியாக இருக்கிறார். ஒரு 6ஆம் அதிபதி கூட விடுங்க, விருச்சிக ராசிக்கு செவ்வாய் தான் ராசிநாதன், அவர் தான் வீட்டுக்கு ஓனர், ரொம்ப முக்கியம். அப்போ இத்தனை நாளாக விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் போயிட்டு நீச்சமாக இருந்தார். எப்பொழுதுமே விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு 9ஆம் வீடு என்பது ஒவ்வொரு ராசிக்கும் முக்கியம். அந்த 9வது வீட்டில் உங்கள் ராசிநாதன் போகும்போது நீச்சமடைந்து விடுகிறார். அந்த 48 நாட்களில் ஒரு 50 நாட்கள் கடுமையான காலமாக அமைந்து விடுகிறது. ஒரு மந்தமான சூழ்நிலை, எந்த வேலையுமே நடக்கலை, அப்படியே கட்டி போட்டு வச்ச மாதிரி இருக்குது சாமி, எந்த ஒர்க்கும் மூவ் ஆகவே இல்லை சாமி, எந்த வேலையும் நடக்கலை, நிறைய பிரச்சனைகள் பெல் அடிச்சுட்டு தேடி நம்மளை பெல் அடிச்சுட்டு பிரச்சனை வந்து சேருதுங்க சாமி, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் விருச்சிக ராசி நேயர்களே. அதிலும் குறிப்பாக செவ்வாய் பகவான் இந்த வாட்டி ஒரு 2 மாதம், எப்பவுமே 45 நாள்லாம், இந்த வாட்டி ஒரு 15 டேஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து கடகராசியில் தங்கிவிட்டார்.
அப்போது இதனால் நிறைய விருச்சகராசி அன்பர்களுக்கு பல பிரச்சனைகள், தொழில் பிரச்சனை, தொழிலில் வருமான பிரச்சனை, அதோடு மட்டுமல்லாது கடன் பிரச்சனைகள், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாத பிரச்சனைகள், இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனால் தொழில் சரியாக அமையாமல் இருக்கிறது, நல்லா ரன் ஆகிட்டே இருந்தது சமயம் ஒரு நாளைக்கு இவ்வளோ வருமானம் வந்தது, இப்போ திடீர்னு டல் ஆகிடுச்சு, இல்லைன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, நெருப்பால் தீ விபத்துக்கள், அப்படி இல்லைன்னா தன்னிடத்தில் உங்களிடத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஏதேனும் திருட்டு அந்த மாதிரியான சமயத்தில் ஈடுபடுவது. ஏன்னா சனி ராகு தொடர்பு இல்லை, அதனால் அப்புறம் பில்டிங் ஓனர் ப்ராப்ளம், ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளம், அப்படின்னா உண்மையான வேலையாட்கள் அமையாமல் இருப்பது, அது மாதிரி தொழிலில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஒரு 2 மாதமாக பிஸ்னஸில் தொழிலில் நல்ல பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் இருந்திருக்குமே. ஆனால் விருச்சக ராசி என்பவர்களே, இனி அந்த பிரச்சனை இருக்காது. காரணம் என்ன? உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. உயர்ந்த அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய வீட்டில் இருந்திருக்கிறார். வீடும் கிரகமும் பகையாக இருக்கலாம், ஆனால் 10ஆம் பாவம் என்பது கர்மஸ்தானம் என்பது உங்கள் ராசிநாதன் அமைந்திருப்பது சிறப்பு. சூரியன் பகை கிரகமாக இருந்தாலும் அதே செவ்வாயுடைய வீட்டில் தான் அந்த சூரியன் உச்சமாகிறார். அப்போ விருச்சக ராசி நேயர்களே, பிரகாசமான ஒரு எதிர்காலம், உங்களை ஒரு நல்ல எதிர்காலம் தேடி வரப்போகுது. ஒரு நல்ல பிக் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு நல்ல எதிர்காலம் அமைய போகுது. எனதருமை விருச்சக ராசி நேயர்கள், தொழிலாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், நீங்கள் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், சிறு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், சின்ன சின்ன கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, சிப்கார்ட் நிறுவனங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிங்க, பெரிய தொழில் நிறுவனங்கள், மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் விவசாய பெருமக்கள் ஃப்ளவர்ஸு, அப்புறம் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மில்லுங்க, பெரிய சக்கரை மில்லாக இருக்கலாம், ஆயில் மில்லாக இருக்கலாம், அல்லது காட்டன் மில்லாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், சர்க்கரை ஆலைகள், விவசாய பெருமக்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், சுக்கிரன் சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும், குறிப்பாக மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை ஆர்டிஸ்டாக இருக்கலாம், அதே போல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ஃபைனான்ஸ் செக்டர்ஸு, திரையரங்கு உரிமையாளர்கள், டைரக்டர்ஸு. அப்போ அதை சார்ந்த குடும்பம், அவர்களுடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குமே. ஆனால் அவையெல்லாமும் சரியாகக்கூடிய காலம். குறிப்பாக சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகக்கூடிய கால நேரமாக இந்த கால நேரம் அமைகிறது. எனதருமை விருச்சக ராசி நேயர்கள், அப்போ சினிமா துறை சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழிலில் செய்தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த செய்தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், வருமானம் அதிகரிக்கும், வரவு செலவுகள் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். விருச்சக ராசி நேயர்கள், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும்,
அதே போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சேட்டலைட் சேனலாக இருக்கலாம், நியூஸ் சேனலாக இருக்கலாம், சின்ன திரையாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம். அது மாதிரி மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் நண்பர்கள், இவர்கள் எல்லாருக்குமே கூட கனிம வளங்கள், ரியல் எஸ்டேட்ஸு, பில்டர்ஸு, அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்புறம் சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல் மார்க்கெட்ஸு, மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவர்கள், இன்சூரன்ஸ் செக்டர்ஸு, பேங்க் செக்டர்ஸு, இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய இவர்கள் எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் சிறப்பாக உள்ளது. ஸோ நிறைய பேசிகிட்டே போகலாம். உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குமே, ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.